கிருஷ்ணன் குழந்தையாக வந்து உலகையே காத்தா கதையை பார்ப்போம். ஒரு நேரத்தில் பூமி மிகுந்த துன்பத்தில் மூழ்கிவிட்டது. அநீதிக்கு பயந்து நல்லவர்கள் கண்கலங்கினர். அப்போது தேவலோகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என தேவதைகள் விஷ்ணுவை வேண்டினர். விஷ்ணு சிறிது சிரித்தார். நான் வருவேன். ஆனால் இந்த முறை ஒரு சின்ன பிள்ளையாக வருவேன். அப்படித்தான் மதுரையில் பிறந்தார் கண்ணன். ஓரிரவில் மதுரையில் சிறைச்சாலையில் தேவகி மற்றும் வசுதேவ தம்பதிக்கு ஒரு அழகான பிள்ளை பிறந்தான். அதுதான் கிருஷ்ணன். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை. தேவகியின் சகோதரன் கம்சன் கொடூர அரசன். அவன் சொன்னான், இந்த குழந்தை என்னைக் கொல்வான், அதை அழிக்க வேண்டும். வசுதேவர் மிகவும் கலங்கினார். ஆனால் ஒரு அற்புதம் நடந்தது. சிறை கதவுகள் தானாக திறந்தன. ஒரு ஒளியுடன் விஷ்ணுவின் வார்த்தை கேட்டது. இந்த குழந்தையை கொண்டு போய் யமுனை ஆற்றை கடந்து கோகுலத்தில் யசோதா அம்மாவிடம் ஒப்படை. மழை, இருள், இடியுடன் வசுதேவர் பையனை ஒரு கட்டியில் வைத்து யமுனையை கடந்தார். ஆற்றில் நாகநாதிசேஷன் குடையாக வந்தான். கண்ணனை யசோதா பெற்றெடுத்த பையனாக மாற்றினார்கள். அங்கு ஒரு பாபநாசி குழந்தையாக வளர ஆரம்பித்தார் கிருஷ்ணன். அவன் வெண்ணெய் சாப்பிடுவான், நண்பர்களோடு விளையாடுவான். ஆனால் அவனது குழந்தைத்தனத்தில் கூட உலகத்தை காப்பாற்றும் அசுரர்களை அழிக்கும் சக்தி இருந்தது. புத்தனா என்ற பிசாசியை அழித்தார். சகடாசுரன் என்ற ராகியை தூக்கி எறிந்தார். காளியன் நாகத்தை அடக்கி ஆற்றை புனிதமாக்கினார். ஒருநாள் இந்திரர் கோபத்தில் மழையை பொழிய கோவர்த்தன மலை தூக்கி கிராமத்தை காத்தார். இப்படித்தான் ஒரு குழந்தையாக வந்த கிருஷ்ணர் உலகையே காத்தார். நாமும் நல்லதைச் செய்து அனைவருக்கும் உதவ வேண்டும்.